இந்த உலகம் நம்ம ஒரு சிக்கல்ல சிக்கிட்டோம்னா இந்த உலகம் புரிஞ்சிக்காது. ஒரு வேதனையில் இருக்கும்போது, ஒரு இழப்புல, ஒரு பாடு, ஒரு மரண ஓலம், ஒரு சரீரத்துல கஷ்டம் வந்துட்டு நம்மளே கஷ்டப்பட்டு இருந்தா இந்த உலகம், சொந்தங்கள், பந்தங்கள் ஓடி வந்து ஆறுதல் படுத்துற, உனக்கு ஆதரவா இருக்கிற, நான் இருக்கிறேன் நல்லா சொல்லி சொல்லி நம்மளுக்கு படுகுழித்தான் தோணுவாங்க தவிர பெரும்பாலும் நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. இந்த ஜனங்கள் பயங்கரம். இந்த பிரெஞ்சு ஆறுதல் சொல்றன்னு வராம பார், பயங்கரம். கூடவே இருந்தாங்க, இத்தனை நாட்கள் வாழ்ந்தாங்க பார், வாழ்க்கப்பட்டவள் மோசம். அதனால சும்மா எல்லாம் சொல்லிடக்கூடாது. எல்லாமே புரிஞ்சுக்க மாட்டாங்க இல்லையா? எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்ப இந்த உலகம் பாடு பிரச்சனை பெருகும் போது, அவமானம், நிந்த, தூற்றி திரிகிற கூட்டம் பெருகும் போது, நம்மை காயப்படுத்துகிற கூட்டங்கள் பெருகும் போது, நமக்கு வருகிற வியாதி மாத்திரமல்ல, கடன் தொல்லை, கஷ்டம் பெருகும் போது, நாளுக்கு நாள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று, பிரச்சனை, உபத்திரவம், வலி, வியாதி, வேதனை எல்லாம் அதிகரித்து கொண்டு இருக்குன்னு நீ சோர்ந்து போறியா? சோர்ந்து போகாதே. எல்லாம் வெள்ளங்கள் பெருகினாலும், மரணங்கள் பெருகினாலும், உபத்திரவம், பிரச்சனைகள், பாடுகள், வியாதி பெருகினாலும் உன் வாழ்க்கை படக மாத்திரம் மூழ்காது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது மிதந்து கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு தெரியுமா மிதந்துச்சு இந்த பேழை? எந்த அளவுக்கு தெரியுமா அந்த பேழை உயர்ந்து போச்சுன்னா, அங்க இருக்கிற பெரிய மலையில ஒரு மலை தான் அரராத் மலை. அந்த மலை வரைக்கும் எவ்வளவு வெள்ளம், எவ்வளவு புயல் வந்தாலும் இந்த பேழை அப்படியே மிதந்து 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 அப்படியே எங்க போயிடுச்சுங்க? அரராத் மலை மேல போய், மலை உச்சியில போயிட்டு இந்த பேழை அப்படியே அமர்ந்து கொண்டது. பிரச்சனை வரும்போது கர்த்தர் உன்னை உயர உயர தூக்கின்னு போயினே இருப்பாரு. பாடுகளும் வியாதி அவமான நிந்த வர வர, அப்பா மகளே மகனே, இந்த உலகத்தை நீ பார்க்காத, இந்த சூழ்நிலைகளை பார்க்காத, நான் உன்னை என்ன செய்யறேன்? கொஞ்சம் கொஞ்சமா என் பரிசுத்த, என் திருக்கரம், என் வல்லமுள்ள கரத்தினாலே உன்னை ஏந்தி, உன்னை சுமந்து, உன்னை தப்புவித்து உயர உயர மலையின் சிகரத்திலே உன்னை கொண்டு போய் நான் நிறுத்துவேன். நீ அஞ்சாதே, நீ பயப்படாதே. புயல் வீசட்டும், கடல் எத்தனை குழப்பங்கள் வரட்டும், அலைகள் வரட்டும், நான் உன்னை உயர்வான சிகரத்தில் மலை மேல உன்னை உட்கார வச்சிருவேன். நீ வெக்கப்பட்டு போக மாட்டாய். நீ ஒருபோது அழுந்து ஒழுந்து போக மாட்டாய். எத்தனை வெள்ளங்கள் வரட்டும், எத்தனை அலைகள் வரட்டும், எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், உன் பேழையை சேதப்படுத்த முடியாது. உன் பேழையை சேதப்படுத்த முடியாது. உன் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது. உன் வாழ்க்கையை சேதப்படுத்த முடியாது. உன் ஆயுசு நாட்களை சேதப்படுத்த முடியாது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் எந்த பிசாசினாலோ, பிசாசின் மக்களினாலோ சேதப்படுத்த